வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Asus Tuf கேமிங் பற்றி. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த டஃப் கேமிங் லேப்டாப்போட இம்ப்ரெஷன் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த லேப்டாப்போட நம்ம கேமிங் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லேப்டாப்பில் கேமிங் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ Asus Tuf கேமிங். ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸுக்காக ஒரு சூப்பரான கேமிங் லேப்டாப் அப்படின்னு நம்ம பல வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். அதே சமயம் கேமிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு லேப்டாப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பழைய வீடியோவில் சொல்ல மறந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட போர்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான மாறுதலும் இல்லை. பட் ஆனால் அதில் ஒரு போர்ட் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட். ஸோ இந்த டைப் சி போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து தண்டர்போல்ட் போர்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தண்டர்போல்ட் போர்ட் வந்து இல்லை. ஆனால் நமக்கு இந்த லேப்பில் இருக்கிற போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து தண்டர்போல்ட் போர்ட் கிடையாது. ஸோ இந்த தண்டர்போல்ட்டுக்கும் நார்மல் போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து ஒரு தண்டர்போல்ட் போர்ட் இருக்கிற ஒரு லேப்டாப்னா வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜிபி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அது மூலமாக நீங்கள் இந்த லேப்டாப் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்டர்போல்ட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் ஜிபி பவரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேமிங்லாம் விளையாண்டுக்கலாம். நீங்கள் வாங்கின லேப்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஜிபி ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி தண்டர்போல்ட் சப்போர்ட் இருந்ததுனா நீங்கள் அந்த கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தண்டர்போல்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நமக்கு இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட் போர்ட் கிடையாது. பட் ஆனால் நமக்கு இந்த லேப்பில் இருக்கிற அந்த டைப் சி போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டைப் சி 3.2 Gen 2 போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வித் டிஸ்பிளே சப்போர்ட்டோட. ஸோ இந்த டிஸ்பிளே சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூஎஸ்பி டைப் சி கேபிள் மூலமாக எக்ஸ்ட்ராலாக வந்து ஒரு டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கான ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரி கார்டு ஸ்லாட். ஸோ ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இந்த லேப்பில் கிடையாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். கண்டிப்பாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கு அது ஒரு கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பிளாஸ்டிக் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாப் லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நான் சொல்லியிருப்பேன் இந்த மானிட்டர் ஃப்ளெக்சிங் அது நான் போன வீடியோ கூட சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டர் ஃப்ளெக்சிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே வந்து இந்த லேப்டாப் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் லேப்டாப்பாக இருந்தது அப்படின்னா வந்து ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் டச் பண்ணும்போது அந்த மானிட்டர் ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்ட் ஃப்ளெக்சிங். ஸோ கீபோர்ட் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரொம்ப சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை, ரொம்பவே நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஃப்ளெக்ஸ் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட கேமிங் கைஸ். ஸோ கேமிங்னு சொன்னாலே வந்து இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆர்மரி கிரேட். ஸோ இந்த ஆர்மரி கிரேட் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து ஒரு 3 விதமான கஸ்டம் செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைலண்ட், பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் கேமிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி 3 விதமான இன்பில்ட்டான செட்டிங்ஸ் தான். இதில் இருக்க செட்டிங்ஸை நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓவர் கிளாக்கபிள் ஜிபியோ ஓவர் கிளாக்கபிள் சிபியோ கிடையாது. ஸோ ஒரு சில பிசிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் கிளாக்கபிள் சிபியோ ஓவர் கிளாக்கபிள் ஜிபிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓவர் கிளாக்கபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிபியோட ஸ்பீடை வந்து நீங்களே வந்து மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிபியோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாஸ்தியான வோல்டேஜ் கொடுத்தோம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃபேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக சுத்த வரனாலையோ ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் சிபியு ஜிபியு வந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஜிபியு எந்த சிபியு ஓவர் கிளாக்கபிளோ அதுக்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு இருக்கிற சிபியு ஜிபிலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கபிள் கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி சில கேமிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட கேம்ஸ் கைஸ். ஸோ நாம டெஸ்ட் பண்ண கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேலரண்ட் அப்புறம் கால் ஆஃப் டியூட்டி வார்சோன். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே ஒரு நல்ல கேம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேலரண்ட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ வேலரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பிஆர் காம்படிட்டிவ் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்லோ பேசிங், ஒரு சிஎஸ்கோ மாதிரி ஒரு ஸ்லோ பேசிங்கான ஒரு மல்டிபிளேயர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேம்ஸில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேலரண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720p குவாலிட்டி ப்ளஸ் மீடியம் கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். ஸோ 80 100 ஃப்ரேம்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயபிளான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல குவாலிட்டியான பிக்சல் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 720pலேருந்து 1080p யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி 1080p யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து மீடியம் கிராஃபிக்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 60+ ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்ப ஹை லெவல் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 60+லாம் கிடைக்க மாட்டேங்குது, 40 to 50 தான் வந்து கிடைக்குது. ஸோ அடுத்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து COD வார்சோன். ஸோ வார்சோன் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஹை லெவலான ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு பிஆர் கேம் அப்படின்னே சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு ஹை லெவல் காம்படிட்டிவ் கேம்ஸ் தான் வந்து வார்சோன் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேம் வந்து இந்த லேப்பில் வந்து எப்படி எடுக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நீங்களே வந்து பாருங்கள், வார்சோனும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 60+ ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்குது. ரொம்பவே நல்ல ஒரு பிளேபிளான ஒரு ஃப்ரேம்ஸ் தான். ஸோ இதோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து 720p குவாலிட்டி ப்ளஸ் ஒரு லோ கிராஃபிக் செட்டிங்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோவில் வச்சிருக்கோம், ஒரு சில பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து NVIDIA GeForce 1650 Ti கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 60+ ஃப்ரேம்ஸ் வந்து கிடைக்குது இந்த ஹை லெவல் வார்சோன் கேம்ஸில். ஸோ அதுவே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்னா வந்து இன்னும் ஒரு சில கேம் செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோவில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 80 ஃப்ரேம்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 60+ ஃப்ரேம்ஸே வந்து ரொம்பவே பிளேபிளான ஒரு கேம்ஸ் தான். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் வார்சோன் மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் விளாண்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களால் அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் ஹாட்டான ஃபீலிங் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேன்ஸ்லேருந்து வர எக்ஸாஸ்ட் ஏர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டேரெக்டாக அந்த கீபோர்டு வழியாக தான் வருது. ஸோ அந்த ஹாட்டான ஏர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ட் வழியாக வெளியே வரனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மான ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லாம் கொடுக்காது, கொஞ்சம் வார்மாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஃபேன் சவுண்டு. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப நேரம் கேம் விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேன் சவுண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்செட்லாம் போட்டு விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் ஹெட்செட் போடாமல் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபேன் சவுண்ட் வந்து நீங்கள் வந்து கேட்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.